கர்நாடக அரசு காவிரியில் இருந்து 10 நாட்களுக்கு 15,000 கன அடி வீதம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள் காவிரி கண்காணிப்பு குழுவை அணுகி தீர்வு காணவும் இரு மாநிலங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி ஆண்டுதோறும் காவிரியில் இருந்து தமிழகத்துக்கு திறக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா இந்த ஆண்டு முழுமையாக திறந்துவிடவில்லை. இந்த நிலையில் உடனடியாக 50 TMC தண்ணீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரி கடந்த மாதம் 22ஆம் தேதி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது கர்நாடகா தாக்கல் செய்திருந்த ஆவணங்களுக்கு தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் இந்த ஆண்டு 61 TMC தண்ணீரை கர்நாடகா திறக்காமல் இருப்பதால் பல்வேறு மாவட்டங்களில் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடகா கூறுவது போல இந்த ஆண்டு வறட்சி இல்லை எனவும் நீர் திறப்புக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழகத்தின் பதில் மனுவில் கூறப்பட்டது. இதனையடுத்து கர்நாடக தரப்பு வாதிட்டபோது தினமும் 0.86 TMC அதாவது சுமார் 10,000 கன அடி தண்ணீரை ஒரு வாரம் திறக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தது. இதனை ஏற்க மறுத்த தமிழக அரசின் வழக்கறிஞர் 20,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். இது ஏறத்தாழ 13 TMC தண்ணீராகும். இதனிடையே கர்நாடகாவின் 4 அணைகளில் 51 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளது என்றும் இது தங்களின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானது என்றும் கர்நாடக அமைச்சர் ஜெயச்சந்திரா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்ட ஆலோசனை பெறவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். No, we will consult our advocates also. I am in constant touch with them, but I am not able to hear fully from them. And we will try to take their advice and take the water resource department views also. Then finally we will try to impress through supervisory committee to the Supreme Court. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கர்நாடகா திறக்கும் தண்ணீர் சாகுபடிக்கு உதவாது என தமிழக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உடனடியாக இன்றையிலிருந்து 10 நாளைக்கு 15,000 கன அடி வரை தண்ணி திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக தண்ணி கர்நாடக அரசாங்கம் திறக்கணும். அப்படி திறந்தால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1 TMC தண்ணி வந்து சேரும். இப்போ ஏற்கனவே குறுவை சாகுபடி இழந்திருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த ஒருபோக சம்பா சாகுபடியை பண்ணுவதற்கு ஒரு முதல்கட்ட நம்பிக்கையாக இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கு. ஒரு 10 நாளுக்கு 15,000 கன அடி வீதமாக அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணி போதாது. மேலும் இன்னொரு 3 நாளில் தமிழ்நாடு அரசு காவிரி மேற்பார்வை குழு அணுக சொல்லியிருக்காங்க. மேற்பார்வை குழுங்கிறது அது கவைக்கு உதவாது. இதனிடையே வழக்கு விசாரணையின் போது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி தமிழக அரசு காவிரி மேலாண்மை குழுவை அணுகவில்லை என்று கர்நாடக தரப்பு குற்றம் சாட்டியது. இதையடுத்து நீரின் தேவை தொடர்பான முழுமையான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை காவிரி கண்காணிப்பு குழுவிடம் 3 நாட்களுக்குள் தமிழக அரசு வழங்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதேபோன்று நீரின் இருப்பு, வெளியேற்றம் குறித்த விவரங்களை 3 நாட்கள் கழித்து குழுவிடம் வழங்குமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்த காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக காவிரி கண்காணிப்பு குழுவினை உடனடியாக அணுகுவதற்கு தமிழக அரசானது முடிவு செய்திருக்கின்றது. அதே போல தங்களால் ஏன் தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அடங்கிய ஆவணங்களுடன் காவிரி கண்காணிப்பு குழுவினை அணுகுவதற்கு கர்நாடக அரசும் முயற்சி செய்து வருகின்றது. இதன் அடிப்படையில் காவிரி கண்காணிப்பு குழு இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவினை எடுக்கும் பட்சத்தில் வருகின்ற செப்டம்பர் 16ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்பொழுது மிக முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாம்வேலுடன் நிரஞ்சன்.